அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜிகேசி டெக் சேனலில் அட்வான்ஸ் டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜீரோ வேல்யூடு டிரான்சாக்ஷன் ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க கான்செப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நார்மலாக வந்து டேலி ஓப்பன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸ்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீரோ வேல்யூடு டிரான்சாக்ஷன் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக சேல்ஸ் வவுச்சர் பர்ச்சேஸ் வவுச்சர் போடுவோம் இல்லையா, அப்போ அந்த வவுச்சர்ஸ்லாம் வந்து போடும்போது நம்ம இங்கே குவான்டிட்டி அண்ட் ரேட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நான் ஒரு என்ட்ரி போடுறேன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரிட்ஜ் என்ட்ரி போட்டிருக்கேன். ஆல்ரெடி பாருங்கள், ஒரு ஏஏ ட்ரேடருக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் என்ட்ரிஸ் போட்டிருக்கேன். ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். எத்தனை ஃப்ரிட்ஜ்னா ஒரு ஃப்ரிட்ஜ் சேல் பண்ணியிருக்கோம். அதோட ரேட்டு 32,000 நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா. சப்போஸ் இதே மாதிரி இன்னொரு ட்ரேடர் வந்து சாம்பிளுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சாம்பிள் ஐட்டம்ஸு. ஏன்னா எனக்கு வந்து ரேட்டு ஜீரோவால் இருக்கணும், பட் என்னோடய குவான்டிட்டி குடவுன்லேருந்து குறையணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ட்ரேடர் வந்து நீங்கள் சாம்பிள் கொடுங்க, என்னோடய சாம்பிள் வந்து என்னோடய கஸ்டமருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா நான் வந்து பில் பண்ணிக்கிறேன், ஸோ எனக்கு பில் பண்ணாமல் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு சில ட்ரேடர் வந்து கேட்பாங்க, 2 ப்ராடக்ட் கேட்கலாம், 3 ப்ராடக்ட் கேட்கலாம், ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், பேமெண்ட்ன்றதை போட்டுருவோம். ஒன்ஸ் ஒரு என்ட்ரி போட்டுட்டோம் அப்படின்னா அமௌண்ட் உள்ளே வந்து நம்மளுக்கு கிரெடிட்டில் வந்து கண்டிப்பாக டெபிட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் பர்ச்சேஸ் சைடில் டெபிட் ஆனால் நம்ம கிரெடிட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. ஸோ அப்போ நான் ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸ் காட்டணும். என்னோடய சாம்பிள்ஸ் வந்து வெளியில் போயிருக்கு, என்னோடய குடவுனில் வந்து அந்த ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்குன்றதை நான் வந்து காட்டணும். இதுதான் வந்து ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸ்க்கான யூசஸ். ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நார்மலாக கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துட்டோம். இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வவுச்சரில் நார்மலாக நம்ம வந்து இப்போ நான் இது சேம் திங் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் டிவி ஆர் ஃப்ரிட்ஜ் ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அது சாம்பிள் கேட்க ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பில் நம்பர் சம்திங் எல்ஸ் கொடுத்துட்டு பார்ட்டி நேம் கொடுக்குறேன். பார்ட்டி நேம் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரேடர்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐடெக் ப்ரைவேட் லிமிடெட்னே கொடுக்குறேன். ஐடெக் ப்ரைவேட் லிமிடெட் வந்து இப்போ ஒரு சாம்பிள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து என்னென்னா கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் 18%, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, சேல்ஸ் டிஎன் 18%. இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஜீரோ வேல்யூஸ்க்கு நம்ம எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்னா, சில பேர் வந்து தனி லெட்ஜரே கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம கேஷ் சேலும் பண்ணல, கிரெடிட் சேலும் பண்ணல, நம்ம ஒரு டாக்ஸபிளும் போட போகிறது கிடையாது. இது எக்ஸம்ப்டட். ஸோ இந்த எக்ஸம்ப்டடுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அல்ட் சி கொடுத்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம் சாம்பிள் சேல்ஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே அண்டரில் நீங்கள் சேல்ஸ் அக்கௌண்ட்டு தான் கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு நேம் ஆஃப் தி ப்ராடக்ட்டு. இப்போ நேம் ஆஃப் தி ப்ராடக்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டரை எடுத்துப்போம். இப்போ கம்ப்யூட்டர் ஆல்ரெடி வந்து 15 குடவுன்ஸில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்யூட்டரை போட்டுட்டு ஸோ எத்தனை கம்ப்யூட்டர் இருக்கோ அதை மெயின் லொக்கேஷனில் போட்டுக்கிறேன். இதை போட்டுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு ஒர்க் பார்க்கணும். என்ன அப்படின்னா, முதல்ல இதுலேருந்து ஜீரோ வேல்யூஸ் என்ட்ரி ஆகுமா ஆகாதா அப்படின்றது நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஆல்டரில் போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது நார்மலாக ஆல்டரில் போயிட்டு வவுச்சர் டைப்பில் நீங்கள் உங்களுக்கு என்ன வவுச்சரில் வந்து ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸ் வேணுமோ அந்த வவுச்சர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சேல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சேல்ஸில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜீரோ வேல்யூஸ் வந்து நோ அப்படின்னு இருக்கு இல்லையா. சரி, இப்போ நான் நோ எனபிள் பண்ணிவிட்டு நான் போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வவுச்சர்ஸில் போயிட்டு அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரேடர் நேமை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் சொல்கிற சாம்பிள் சேல்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். மென்ஷன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 48 ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லொக்கேஷனில் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மெயின் லொக்கேஷனில் தான் வந்து இருக்குது. 2 குவான்டிட்டிஸ் கொடுத்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. சேல்ஸ் பண்ணியாச்சு. டேட்டும் நான் மாற்றிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ டேட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 27th அந்த மாதிரி மாற்றிட்டு இப்போ நான் இந்த ப்ராடக்ட்டை என்ட்ரு கொடுக்குறேன். இந்த நேம் கேட்குது, NOS நான் நோஸ்ன்னு கொடுத்துட்டு நான் பில் நேம்லாம் கொடுத்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலாக அக்செப்ட் ஆகுதா. இதே இப்போ நான் எனக்கு என்னென்னா நான் ஒரு ஃப்ரிட்ஜு போடுறேன் பாருங்கள். அகைன் இங்கே ரேட்டில் வந்து நான் 0 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணணும்ப்பா. எனக்கு ப்ராடக்ட் வெளியில் போகுது, பட் நான் ரேட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் நான் 0 போடுறேன், ஓகேங்களா. நான் வெறும் ப்ராடக்ட் தான் போட்டிருக்கேன், இன்னும் ரேட்டும் போடல, அமௌண்ட்டும் மென்ஷன் பண்ணலை. நான் என்ட்ரு கொடுக்குறேன். அகைன் நரேஷன் என்ட்ரு கொடுக்குறேன்.
அக்செப்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஊப்ஸ்ன்னு எரர் வருது, நோ என்ட்ரிஸ் இன் வவுச்சர். நீங்கள் இந்த என்ட்ரிஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு காட்டுது. ஸோ ஜீரோ வேல்யூஸ் அலோவ் பண்ணாமல் உங்களால் இந்த வவுச்சரை வந்து ஜீரோ வேல்யூஸில் போட முடியாது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இல்லை சார் எனக்கு ஜீரோ வேல்யூஸ் அவசியம், எனக்கு குடோனில் கம்மியாகணும், நான் சாம்பிள்ஸ் கொடுத்தா தான் எனக்கு வந்து கஸ்டமர் வருவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அகைன் நீங்கள் வெளியில் வந்துடுங்க. ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு கேட்வே ஆஃப் டேலியில், ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கேட்வே ஆஃப் டேலியில் இங்கே ஆல்டர்னு இருக்கு இல்லையா, ஸோ கிரியேட் ஆல்டர் நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஆல்டரில் அகைன் டவுன் ஏரோ கொடுத்துட்டு வவுச்சர் டைப் உள்ள போயிட்டு நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா டைப்ஸுக்குமே நீங்கள் அந்த மாதிரி ஜீரோ வேல்யூஸ் என்ட்ரிஸ் உங்களால் போட முடியும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸ் நான் போடுறேன். சேல்ஸ் உள்ளே போனதும் நார்மலாக உங்களுக்கு எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதில் அலோவ் ஜீரோ வேல்யூடு டிரான்சாக்ஷன் அப்படின்னு காட்டுது இல்லையா, இந்த ஆப்ஷனை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஒய் அப்படின்னு கொடுத்துட்டு எனபிள் பண்ணணும். ஒய் அதாவது எஸ் கொடுக்குறோம், எஸ் கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்துட்டு இல்லை கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சேவ் ஆகிடுச்சு. இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்துட்டு இப்போ அகைன் நான் வவுச்சர் போடுறேன். ஒரு 28க்கோ இல்லை 29க்கோ நம்ம போடுவோம். ஓகேங்களா? 30th அக்டோபர் வந்துட்டு நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு S45 அப்படின்ற ஒரு பில் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு பார்ட்டிக்கு இப்போ நான் சாம்பிள் கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐடெக் ப்ரைவேட் லிமிடெடுக்கு போட்டுட்டு பட் இங்கே நான் என்ன பண்ணுறேன் சாம்பிள் சேல்ஸ்னு கொடுக்குறேன். ஏன்னா நார்மலாக கிரெடிட் சேலில் நம்ம பேமெண்ட் வந்து வர வேண்டியது இருக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். பட் சாம்பிள் சேல்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அதே ஃப்ரிட்ஜுக்கு போகிறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் வந்து லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் இருக்குது, மெயின் லொக்கேஷனில் இருக்குது. ஒரு 5 ஃப்ரிட்ஜ் வந்து சாம்பிளுக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பில்லிங்கே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 5. இப்போ நான் இங்கே 0 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ நான் இதை டைப் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். அகைன் என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் அக்செப்ட் எஸ்ஆர் நோன்னு கேட்குது. அகைன் நான் இப்போ என்ட்ரி டைப் பண்ணுறேன். பாருங்கள் அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வேல்யூ இல்லாமலே உங்களால் ஒரு வவுச்சரை போட முடியும், ஒரு இன்வாய்ஸை ரைஸ் பண்ண முடியும். சரி சார், இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் கண்ட்ரோல் பி கொடுங்க, கொடுத்துட்டு இங்கே ப்ரிவ்யூ பாருங்கள். ப்ரிவ்யூ பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஜூம் கிளிக் பண்ணுங்கள். அகைன் வந்து ஜூம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள் நார்மலாக நம்மளோட அட்ரஸ்ஸு, ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே வந்துடும், இன்வாய்ஸ் நம்பர், டேட் எல்லாமே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு 5 NOS அப்படின்னு ஒரு இன்வாய்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது என்ன சார், இது வந்து பில்லே இல்லை, என்னென்னா சாம்பிளுக்கு வாங்கிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். நம்மள அக்கௌண்ட்டில் சாம்பிள் எழுதிக்கணும். இப்போ அவங்க போயிட்டு அந்த சாம்பிள்லாம் பார்த்துட்டு நான் உங்களோட கஸ்டமர் வாங்குறாங்கன்னா அகைன் வந்து இதுக்கு பில்லிங் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் ஜஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸ் இந்த மெத்தடில் தான் நம்ம போடணும். ஸோ இதுதான் ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ இதோட ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்பிளேயில் இன்வென்ட்ரி புக்ஸில் போயிடுங்க. புக்கில் போய்ட்டு ஸ்டாக் ஐட்டமில் ஃப்ரிட்ஜு தானே இப்போ நம்ம போனோம், ஃப்ரிட்ஜில் உள்ளே போயிடுங்க. இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா அக்டோபரில் வந்து தான் எல்லா டிரான்சாக்ஷனும் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளுக்கு வந்தது ஃபஸ்ட்டு ஒரு 100 வந்திருக்கு, அப்புறம் ஒரு 10 வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஓகேங்களா? இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், டோட்டலாக எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் 5 NOS வந்து நம்ம இப்போ நம்ம சாம்பிள் கொடுத்தோமா, எஸ்ன்ற பில் நம்பரில் 5 NOS கொடுத்தோமா, அதில் பாருங்கள் ரேட்டே இல்லை பாருங்கள். அதே மாதிரி முன்னாடி ஏபிசி நான் சாம்பிள் ஒன்று போட்டு பார்த்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூவே இல்லை. ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி அதாவது 27th டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 23,000 வந்து வேல்யூ ஆட் ஆகிருக்கும். பட் இந்த 5th வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்காது. ஸோ ஏன் அந்த வேல்யூ வந்து ஆட் ஆகலை அப்படின்னா, ஏன்னா நான் வந்து அந்த ரேட் கொடுக்கல, ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் வந்து அவங்க சாம்பிள் எடுத்துகிட்டு போய் எனக்கு ஓகே அப்படின்னு அகைன் வந்துட்டாங்கன்னா நம்ம பில்லிங்ன்றது நார்மலாக வேறு ஒரு பில் நம்பரில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸ் ஆர் ஜீரோ வேல்யூடு டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.